சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஜூலை மாதத்துக்கு அப்புறம், அதாவது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய போகுது இந்த வரக்கூடிய 5 மாதம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாதகங்கள் நடக்க போகுதுன்னு கேட்குறத இந்த 5 மாதத்துக்கு உண்டான பலனை பொதுவாக இந்த வருஷமே 2 பயிற்சி ஆயிடுச்சு. ஒன்று சனி பயிற்சி, எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு முன்னர் இந்த 5 மாதம் எந்தெந்த ராசிகள் யோகம் அடையுதுன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாக குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசியில் ஒரு பெண் ராசியில தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. அப்ப சித்திர மாசத்திலேயே குரு பெயர்ச்சிக்கு முன்ன ஒரு ஓரிரு மாசத்துக்கு முன்னையே கடகராசியில பெயர்ச்சிச்சனால பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கு தான் 80-85% பலன் சூப்பரா இருக்க போறீங்க இந்த குரு பெயர்ச்சி. மீதி இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் பாதகத்தன்மை தான் நடக்க போகுது. அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்க பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி வழிபாடு பண்ணா பாதகமான ராசிக யோகம் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகளை மேற்படி பார்க்கலாம். மீனராசி. மீனராசிக்கு அதிபதியும் குரு பகவான். படிச்ச ஜாதகம் நீங்க, பண்புள்ள ஒரு ஜாதகம் நீங்க. பல பேர் டாக்டரா இருப்பீங்க, நர்ஸா இருப்பீங்க, கலைத்துறையில பிரகாசிப்பீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க, கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுவீங்க, லா படிப்பீங்க. ஏன்னா குரு பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் இருக்கிறனால இந்த 3 துறைகளில் தான் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. இல்லைன்னா பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் வைக்கணும். கஷ்டப்பட்ட ஒரு ஜாதக தன்மை உடையவங்க நீங்கள். இஷ்டப்பட்டு படிப்பீங்க, கீழே உளுந்து மேலே உளுந்து படிக்கக்கூடிய எண்ணங்கள் வரும். தாய் தகப்பன் மண்ணையும் விற்பான், பொன்னையும் விற்பாங்க. உங்கள் படிப்புக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு இந்த மாதிரியான தருணத்தில் தான் உங்கள் ஜாதகத்தில் இருப்பாங்க. ஒரு கட்ட காலத்தில் கேது மகாதிசை நடக்கும். அந்த கேது மகாதிசையில் பல நஷ்டங்கள் காணுவீங்க, அவமானம் படுவீங்க, தொழில் நஷ்டம் ஏற்படும், பல சட்ட சிக்கல்களும் ஏற்படும். ஆனால் உங்கள் ஜாதகத்திலையும் கால தாமதமான திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு. ஏன்னா ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ஜாதகம். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை டீனேஜ் முடிஞ்ச உடனேயோ காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு ஏமாற்றம் அடைவீங்க. அந்த ஏமாற்றம் தலையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும். இது ஒரு கட்ட காலமாக இருந்தாலும் நீங்கள் படித்து வெளியே வந்த உடனே உங்கள் படிப்புக்காக உங்கள் தாய் தகப்பன் வாங்கின கடத்தை அடைக்க கஷ்டப்படுவீங்க. கல்யாணமே வேணான்னு சொல்லுவீங்க. அப்படி ஒருவேளை கல்யாணங்கள் ஆயிடுச்சுருந்தா கூட மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு 5 வருஷம் வரைக்கும் தான் வாழ முடியும். அதோட பணத்தை தேடி ஓடுவீங்க, காசு தேடி ஓடுவீங்க. ஏன் சொல்ல போனா நிறைய பேர் டிரைவர் தொழிலெல்லாம் பண்ணுவீங்க, அதுலேயும் நஷ்டம்தான். ஒரு வண்டிக்கு 2 வண்டி வாங்கினாலும் நஷ்டம்தான், வண்டிங்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு இருந்தாலும் நஷ்டம்தான். இரும்புக்கு போட்டா துரும்பு தான். இருந்திருந்தாலும் வேற தொழில் உங்களுக்கு தெரியாது. 2026 ஜென்ம சனி. 2026க்கு முன்ன வரைக்கும் 7.5 சனியில் ஆரம்பத்தில் பல விரயம், பல நஷ்டம், பல கஷ்டம் கூட சொல்லலாம். ஆனால் இப்போ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறனால தாய் தகப்பன் உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. உங்கள் தன்னம்பிக்கை முயற்சினால
ஒரு நட்பு, ஒரு நண்பன் கூட உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு மேற்படக்கூடிய பொருளாதார ஃபினான்ஸ் கொடுத்து கூட உங்க வாழ்க்கைய பண்ணிடுவாங்க. இது ஒரு தருணம். குரு பகவானுடைய பெயர்ச்சியும் சந்திரன் வீட்டில் தான் பெயர்ச்சி ஆயிருக்கு. குரு சந்திர யோகங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இருந்திருந்தா கூட நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும், கடன்கள் வரும். பெரிய கடனாக வாங்கி அடைச்சிட்டு வாழ்க்கையை செட்டில் ஆகிடும் எண்ணங்கள் வரும். ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் போல தான் தெரியும். ₹1,00,000 சம்பாதிச்சாலும் 1,50,000 செலவு தான். இப்படி வரவு வந்தாலும் செலவு தான் அதிகமாகும். இதுக்கு ஒரே வழி, நவம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன இல்லை இந்த மாதத்துக்கு மேலே ஒரே ஒரு நாக பிரதிஷ்டை ஒன்று பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகளோ, உங்கள் தொழில் போட்டினால் வரக்கூடிய இடையூறுகளோ, உங்களுக்கு வைப்பு சூனியம் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாம் இந்த நாகம் எடுத்துக்கும். வசதி இருந்தால் கோதானம் கொடுங்க, கருப்பு கலர் பசு தானம் கொடுங்க. வசதி இல்லாதவர்களுக்கு தான் இந்த நாக பிரதிஷ்டையை முறையாக செஞ்சு கொடுப்பேன், சொன்னால் செஞ்சு கொடுப்பேன். அதனால் தனக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் இருக்க இது ஒரு சின்ன பரிகாரம். இந்த பரிகாரத்தை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியாகலாம். கோடி ரூபாய் கூட கடன் வரட்டும், அந்த கடன் அடையிறதுக்கு தெம்பு, ஒரு தைரியம், ஏதோ ஒரு வழி, யார் மூலியமோ எவர் மூலியமோ இல்லை உங்கள் தொழிலையே முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பை ஈஸியாக பண்ணிக்கலாம். பயம் வேண்டாம். ஜென்ம சனி ஒன்றும் பண்ணாது. தைரியமாக இருங்க, நீதிமானாக இருங்க. அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி மேலே ஆசை மட்டும் வைக்காதீங்க. அப்பத்தான் ஜென்ம சனி உங்களுக்கு தேவையில்லாத இடையூறுகளை உண்டு பண்ணும். கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. நீங்களே உங்கள் தலையில் மண்ணை போட்டுக்காதீங்க. ஆண்டவனை வேடுங்க, கஷ்டப்பட்டு கேளுங்க. ஒரு சனிக்கிழமையோ ஒரு செவ்வாய்க்கிழமையோ முருகக்கடவுளை வழிபடுங்க. முருகக்கடவுள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவார். முடிஞ்ச அளவுக்கு நாகம் சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதையல் கிடைக்கும். இல்லை ஒரு லாட்ரி சீட்டில் ஏதோ ஒன்று அடைச்சி கூட உங்கள் வாழ்க்கை தெளிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ 2026 குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கும் 80% பலன் தரப்போகுது. இந்த 6 மாசத்துல பல லட்சங்கள் புரள போகுது. வீணா விரயம் மட்டும் பண்ணாதீங்க. காசு பணம் கஷ்டப்பட்டு கிடைச்ச காசு, நீங்கள் கருமாயப்பட்டிருந்த காசு ஏதோ ஒரு வழியில் கிடைக்க போகுது. அதை இஷ்டப்பட்டு கடனை அடைச்சி கொஞ்சம் காசை சேர்த்து வச்சு மண்ணோ பொண்ணோ சேமிச்சு வைங்க. உண்மையாலும் உங்கள் வாழ்க்கை திறன் நல்லா அமைய போதுங்க. உங்கள் பயம் வேண்டாம். உன்ன உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது. அரசியல் பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒரு தருணம். வீணா விரயத்துங்களை பண்ணிக்காதீங்க. திருமணமானவங்க மனைவி மக்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த 2026 குரு பயிற்சியை நீங்க பீட் பண்ணலாம். மேற்படி ஏதாவது ப்ராப்ளங்கள் நடக்கிற மாதிரி இருந்தா சானட்டோரியம் வக்ர காளியம்மன் கோவிலில் 108 எலுமிச்சம்பழமோ, அம்பாளுக்கு ஒரு மாலையோ, ஒரு புடவையோ, நெய் தீபமோ ஏற்றி சூளத்தில் எதிரிகள் இல்லாத அளவுக்கு 3 எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு வந்தா 100க்கு 100 சரியாயிடும். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.